வணக்கம் அன்பு விஎஸ்எஃப். நான் உங்கள் சுரேந்தர். திருமணமாகி வெறும் 75 நாட்கள், பாலியல் மற்றும் வரதட்சணை கொடுமை, 14 ஆடியோ மெசேஜ், விஷக்கொல்லியால் தற்கொலை, துடிதுடித்து இறந்து போன இளம்பெண். யார் இந்த இளம்பெண்? எப்படி இது நடந்தது? வாங்க பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் அவனாசி பக்கத்தில் இருக்கக்கூடிய கைகாட்டு புதூர் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் தான் அண்ணாதுரை. அவருடைய மனைவி ஜெயசுதா. இந்த தம்பதியருக்கு ரித்தன்யா அப்படிங்கிற ஒரு மகள். இந்த மகளுக்கு வரன் பார்க்குறாங்க. அதே வேளையில் திருப்பூரில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவராக இருந்தவர் கிருஷ்ணன். அவருடைய மகன் ஈஸ்வரமூர்த்தி. இவருடைய மகனுக்கு வரன் தொலை வர்றாரு. அதாவது ஈஸ்வரமூர்த்தியின் மகனான கவின்குமாருக்கு வரன் தொலை வராங்க. இந்த தகவல் அண்ணாதுரைக்கு தெரிய வர 2 பேரும் கலந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தோடு கலந்து பேசுகிறாங்க. அண்ணாதுரையோட தொழில் என்னன்னு பார்த்துட்டோம்னா, அவர் கார்மெண்ட்ஸ் தொழில் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது திருப்பூரில் பெருவாரியானவங்க கார்மெண்ட்ஸ் தொழில் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல வசதியான குடும்பம்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் ஈஸ்வரமூர்த்தி வீட்லேயும் நல்ல வசதியான குடும்பம்னு சொல்லலாம். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் பதிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அதாவது பெண் வீட்டை விட பல மடங்கு பணக்காரங்க மாப்பிள்ளை வீடுன்னு சொல்லலாம். மாப்பிள்ளை வீட்டில் 500 பவுன் நகை வரதட்சணையை கேட்க, பெண் வீட்டார் சைட்லேருந்து முதல் கட்டமாக 300 பவுனும், பின்னாட்களில் மீதி 200 பவுனும் போடுறதா பேசி முடிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 70 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு வால்வோ காரும், கல்யாண செலவுமே பெண் வீட்டார் சைடில் ஏற்றுக்கணும் அப்படின்னு அங்கே பேசி முடிக்கப்படுது. திருமணமாகி முதல் நாள்ல இருந்தே ரித்தன்யாவுக்கு கொடுமைங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு புதுமண பெண் எவ்வளவு கனவுகளோடையும் எவ்வளவு ஆசைகளோடையும் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஆசைகளுக்கும் கனவுகளுக்கும் நேர் எதிரான ஒரு வாழ்க்கை ரித்தன்யாவுக்கு அமையுது. ஒரு பக்கம் மாமியார் மீதி இருக்கிற 200 பவுன் எப்போ உங்க வீட்டில் போடுவாங்க, பையனுக்கு ஏதாவது தொழில் பண்றதுக்கு ஏதாவது பணம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி பணத்தை பற்றியே குறிக்கோளாக இருந்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கணவனான கவின்குமார் உடல் அளவில் பாலியல் ரீதியாக கொடுமையில் செஞ்சுக்கிறார். ரித்தன்யாவோட ஆசைகளும் கனவுகளும் ஒட்டு மொத்தமாக நொறுங்கி போன மாதிரி ஃபீல் ஆகிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, கல்யாணமாகி அடுத்த நாள்ல இருந்து இப்படி ஒரு கொடுமைகள் அரங்கேற ஆரம்பிச்சுன்னா அந்த பெண்ணோட மனநிலை எப்படி இருக்கும்? அந்த வலிங்கிறது அந்த பொண்ணுக்கு எவ்வளவு இருந்திருக்கும்? சரி, இதெல்லாம் மாறிடும் அப்படின்னு அந்த பெண்ணும் கடந்து போறாங்க. நாட்கள் நரகங்களா கிடக்குது. ஆனா காட்சிகள்ங்கிறது துளியோட மாறல. கவின்குமார் குடும்பம் எடுத்துட்டோம்னா, அவங்க கோயம்புத்தூர்ல வச்சுட்டு இருந்தாங்க. இந்த கல்யாணம் பேசி முடிக்கிறதுக்கு சில காலத்துக்கு முன்னாடி தான் திருப்பூர்ல குடியேறாங்க. திருப்பூர்ல சொந்தமா ஒரு 4 கோடியில வீடை கட்டி அங்க குடி வர்றாங்க. அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் சகஜமா பழகக்கூடிய ஆட்கள் கிடையாது அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சொல்றாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில ரித்தன்யாவும் அப்படியே இருக்கணும்னு அவங்க எதிர்பார்த்துக்கிறாங்க. வெளியே யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு அவங்க அனுமதிக்கல. இதுவும் ரித்தன்யாவுக்கு கடுமையான மனவேதனையை கொடுத்துருக்கு. வெளியே எங்கேயும் போக முடியாது, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கணும். காலையில் எழுந்திரிச்சா மாமியார் தொல்லை. இதில் மகன் கவின்குமார் அவன் வெளியே போயிட்டு வரான், அசால்ட்டாக வெளியே போயிட்டு வந்துடுறான். ஆனால் மருமகளை எங்கேயும் வெளியே போகிறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. மகனும் பக்கத்து வீட்லையும் எங்கேயும் பேசுறது இல்லை. அவனுக்கு தோணுச்சுன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறது, வெளியே போகிறதுன்னு சந்தோஷமாக போகிறது வர்றதுன்னு இருந்துக்கான். அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணோட மனநிலை எப்படி இருக்கும்? அந்த பெண்ணோட மனநிலையை யாருமே புரிஞ்சுக்கல. கவின்குமாரை பொறுத்தவரை அந்த பெண் அப்படிங்கிறவள் வெறும் காமத்தை தீக்கிறதுக்கு ஒரு பொருள், அப்படித்தான் அவன் பார்த்துக்கிறான். அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் ரித்தன்யாங்கிறவங்க பணத்தை வாங்கி தர ஒரு மீடியேட்டர். இப்படித்தான் அந்த குடும்பம், ஒட்டுமொத்த குடும்பமே ரித்தன்யாவை பார்த்துருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு பொண்ணால நிம்மதியா வாழ முடியும்? இந்த பொண்ணும் அவங்க சொந்த பந்தத்துக்குள்ளெல்லாம் அரசியல் புரசலாக லைட்டாக சொல்லி பார்த்துருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு. சொந்தக்காரங்க சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னவா இருக்கு? புதுசா கல்யாணமானா அப்படித்தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ. புதுசாக கல்யாணம் பண்ணால் அப்படித்தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ. இந்த வார்த்தைகள் தான் அவங்க சொந்த பந்தம் எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. சரி, சொந்த பந்தம் தான் அப்படி சொல்கிறாங்கன்ட்டு அப்பாட்டையும் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லிக்கிறாங்க. அவர் சொன்ன விஷயமும் அதே தான். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போமா, சரியாக போயிடலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிக்கிறார். ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்வி. எவ்வளோ வழிகளோட அந்த பெண் தன்னுடைய நாட்களை கடந்துட்டு இருக்காங்கிறது யாருக்குமே புரியல. இதுல தினம் தினம் இந்த நரகங்கிறது அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கு. விடிஞ்சா மாமியார்கிட்ட இருந்து டார்ச்சர். உங்க அப்பா எப்போ பணத்தை கொடுப்பாரு, எல்லாரும் வேறு பக்கத்துல அந்த வீட்டை பாரு, அப்படி பண்ணிட்டாங்க, இந்த வீட்டை பாரு, பொண்ணுக்கு அவ்வளோ நகை ஓட்டு தந்துக்கிறாங்க, உங்க அப்பா என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னு காலையில எந்திரிச்ச உடனே மாமியாரோட டார்ச்சர். நைட் ஆச்சுன்னா புருஷனோட டார்ச்சர், அதாவது கவின்குமாரோட பாலியல் ரீதியான டார்ச்சர். இப்படி டார்ச்சர்களாக அனுபவிச்சுட்டு இருந்துக்கிறாங்க ரித்தன்யா. ரித்தன்யாவும் இன்னைக்கு இது மாதிரி, நாளைக்கு இது மாதிரி கிட்டத்தட்ட 1 மாதம் சமாளித்து பார்த்துக்கிறாங்க. சமாளிக்க முடியல. அப்போ அங்கேயே ஒரு பிரச்சனை நடக்குது. அதன் காரணமாக மாமனார் இவருக்கு, அதாவது சம்பந்தி ரித்தன்யாவோட அப்பாவுக்கு கூப்பிட்டு பேசுகிறார். உங்கள் பொண்ணு வீட்டுக்கே வரேன்னு சொல்லுது, கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு.
இவரும் என்ன ஏதுன்னு கேட்கறக்காக போய் சரி நம்ம கூட்டிட்டு போய் கொஞ்ச நாள் வச்சிருக்கிறேங்கன்ட்டு கூட்டிட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு. கூட்டிட்டு வந்து சில நாட்கள்லயே பையன் வீட்டு சைடுல இருந்து வந்து மறுபடியும் பேசுறாங்க. நாங்க செஞ்சது தப்பாவே இருக்கட்டுங்க, பொண்ணை வந்து திருப்பி அனுப்பிச்சு வச்சிருங்க அப்படின்னு வந்து குடும்பத்தோட வந்து பேசுறாங்க. அதாவது ஈஸ்வரமூர்த்தி மற்றும் அவரது மனைவி, அது இல்லாம மருமகனான கவின்குமார் எல்லாருமே வந்து பேசுறாங்க. இல்லைங்க, இனி நாங்க நல்லா பாத்துக்கிறோம், எங்க மேலதான் தப்பு, நீங்க பொண்ணை அனுப்பிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை சொன்ன உடனே பொண்ணுகிட்ட எதுவும் கலந்து பேசாம அட்ஜஸ்ட் பண்ணிருமா எல்லாம் சரியாயிருன்னு சொல்லி மறுபடியும் பொண்ணை வந்து அவங்க கூடயே தாட்டி விட்டுறாரு. அவங்க அப்பா என்ன சொல்லிக்கிறாரு, எல்லாம் சரியாயிருமா, நீ போ போ, சரியா போயிரு, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுருக்காரு. பொண்ணுகிட்ட கலந்து என்ன உன்னோட முடிவு என்னமா இப்படி கேட்கறாங்க அப்படின்னு அங்க அவர் சொல்ல, போமா வாழ்க்கைன்னு அப்படித்தான் இருக்கும், எல்லாம் சரியா போயிடும், அதான் வந்து மன்னிப்பு கேட்கறாங்களா, சரியா போயிடும் போயின்னு சொல்லி தாட்டி விட்டுருக்காரு. இந்த பொண்ணும் போறாங்க. அடுத்த நாளும் விடியுது. ஆனா எதுவுமே மாறல, அதே தான் தொடருது. மீண்டும் இந்த ரிதன்யா வந்து ஒரு 1.5 மாசம் வந்து இதை பொறுத்து பார்க்குறாங்க, ஏதாவது மாறுமான்னு. ஆனால் எதுவுமே மாறுற மாதிரி தெரியல. இந்த கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாத காலத்துக்குள்ளேயே ரிதன்யா வந்து தன்னுடைய வாழ்க்கையை மொத்தமாக வெறுத்துடுறாங்க. வாழ்க்கையே வேண்டாம் அப்படிங்கிற லெவலுக்கு மனசு உடைஞ்சிடுறாங்க. அவங்களுக்கு வாழ்க்கை மேல இருந்த பற்று, அந்த பிடிப்புங்கிறது மொத்தமாக போயிடுது. ஒரு நம்பிக்கையும் போயிடுது. அவங்க ஒரு பைத்தியம் மாதிரி மாறிடுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு 2.5 மாசமா ஒரு மருமகள் இப்படி இருக்கான்னா மாமியார் எப்படி இருந்திருக்கணும்? உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருந்து அதை கற்றுக் கொடுத்திருந்தீங்கன்னா இப்படித்தான் பாத்துக்குவீங்களா? தன்னுடைய பொண்ணுன்னா ஒரு மாதிரியும் அடுத்த பொண்ணுன்னா ஒரு மாதிரியும் நடந்துக்கிற மாமியார் அப்படிங்கிறவங்க இருந்துகிட்டே தான் இருக்காங்க. எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாதுனாலும் வெகுவான மாமியார்கள் அப்படித்தான் இருக்காங்க. நீங்களே சொல்லுங்க, இப்படி உங்க பொண்ணுக்கு நடந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா அவன் போனா போது மயிராண்டி, நீ கூட்டிட்டு வா அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பீங்க. அது ஏன் அடுத்த பொண்ணு வரும்போது அதே கொடுமையை அந்த பொண்ணுக்கு கொடுக்குறீங்க? இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது மாமனார் இடையில வந்து பையனை சந்தோஷமா பாத்துக்குமா, பையன் என்ன கேட்கறானோ அதுக்கு தகுந்த மாதிரி இரு, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு அவரும் ஒரு பக்கம் டார்ச்சர். இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த உலகத்துல வாழவே வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க ரிதன்யா. கடைசியா இறப்பதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ரிதன்யா வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு வர்றாங்க. அங்கே சமாளிக்க முடியல அப்படின்னு கவின்குமார் கிட்ட சண்டை போடுறாங்க. கவின்குமாரும் வந்து பேசி பொண்ணை வந்து அவங்க அப்பா வீட்டில் விட்டுட்டு போறாரு. விட்டுட்டு போகும்போது முழுசா கவின்குமார் என்ன நடக்குது என்ன ஏதுன்னு சொல்ல, உங்க வீட்டில் இருக்கோன்னு சொன்னா அதனால கொண்டு வந்து விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறாரு. ஆனா அந்த ஒரு வாரம் ரிதன்யா வந்து ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி, பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருந்துக்கிறாங்க. சரியா எதுவும் பேசல, சரியா சாப்பிடல, அவங்க முகத்துல அந்த சிரிப்புங்கிறதே இல்லை. இப்படித்தான் இருந்துக்கிறாங்க. ரிதன்யாவுக்கு அப்பா கிட்ட பெருசா ஒன்றும் சொல்லவும் முடியல. அவங்க அப்பாவும் பெருசா ஒன்றும் கேட்டுக்கல. மேலோட்டமா கேட்டு மேலோட்டமா நிறுத்திட்டாரு. சரி, இனி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், நீ யாருகிட்ட சொல்லி எதுவும் நடக்க போறது இல்லை, அதனால நம்ம வாழ்க்கையை முடிச்சிடலான்னு முடிவுக்கு வந்துடுறாங்க ரிதன்யா. இதனால தனியா கார் எடுத்துட்டு கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு கிளம்புறாங்க. கோயிலுக்கும் போறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில வேறொரு கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு போற வழியில இடையில நிறுத்தி காரை நிறுத்திட்டு காருக்குள்ளேயே தென்னை மரத்துக்கு வைக்கக்கூடிய விஷக்கொல்லியான பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த விஷக்கொல்லியை குடிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய அப்பாவுக்கு ரிதன்யா பல ஆடியோ மெசேஜ்கள் அனுப்பி வச்சுருக்காங்க. அதில் என்ன காரணத்துக்காக நான் இந்த விஷக்கொல்லியை குடிக்கிறேன், கவின்குமார் ஃபேமிலி தனக்கு செய்த சித்திரவதைகளும் அதன் காரணமாக தான் நான் இதை குடிக்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு வேளை நான் பதிவு பண்ணாமல் போயிட்டேன்னா உங்கள் மேலே தவறாக சொல்லுவாங்க, அதனால் நீங்கள் யார் கேட்டாலும் இதை வந்து போட்டு காட்டிடுறீங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு அந்த விஷத்தை குடித்து இறந்து போகிறாங்க. இந்த ஆடியோ மெசேஜ்களும் பரவலாக வெளியே வந்து ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்துச்சு. இதுல முதல் குற்றவாளி யாருன்னு கேட்டோம்னா கவின்குமார் மற்றும் அவருடைய அப்பா அம்மான்னு சொல்லலாம். ஒரு மருமகள் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா வேறொரு வீட்டு பெண் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலேயே பார்க்கறது தான் முதல் குற்றம். அவ்வளோ ஒரு பணம் காய்க்கிற மிஷினாகவும் ஒரு காமத்துக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு பொம்மை பொருளாகவும் தான் ஒட்டுமொத்த குடும்பமும் பார்த்துக்கிறாங்க. இதுவே உன் பொண்ணா இருந்ததுன்னா உனக்கு கண்டிப்பாக ஒழிச்சிருக்குங்களா? உனக்கு ஒரு பொண்ணு இருந்து அவளுக்கு இதே நிலைமை வந்துன்னா எவ்வளோ ஒழிச்சிருக்கும்? உடனே என்ன வார்த்தை உன் வாயிலிருந்து வந்திருக்கும்? மாப்பிள்ளையாவது மயிராது, நீ கிளம்பி வாடி ஃபெஸ்ட்டுங்கிற வார்த்தை வந்திருக்குங்களா? அப்போ அடுத்த பொண்ணுக்கு மட்டும் எதனால் இந்த குடும்பம் ஒன்றா மனசு வருது? கவின்குமார் வீட்டில் இருந்த யாரோ ஒருத்தராச்சு நல்லவங்களா இருந்தாங்கன்னா அந்த ரிதன்யாவுக்கு கொஞ்சமாச்சு மனமாற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அங்கே யாருமே அந்த அளவுக்கு நல்லவங்களா இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஒரு பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்களுக்கு கண்டிப்பாக சரியான தண்டனைங்கிறது வழங்கப்பட வேண்டும். அதே நேரம் பெற்றோர்கள்னு எடுத்துட்டோம்னா வெறும் வந்து தற்கொலை எதற்கும் தீர்வாகாது அப்படின்னு சொல்லக்கூடிய அதே பெற்றோர்கள் தன்னுடைய மகள்கிட்டயோ மகன்கிட்டயோ மனசு விட்டு கட்டாயம் பேச வேண்டிய கடமைங்கிறது இருக்கு. அதுவும் காதல் வயசெல்லாம் தாண்டி உங்க சொல் பேச்சு கேட்டு நீங்க என்ன சொல்றீங்களோ அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம்
பெண்ணோட மனசு விட்டு பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா அது எப்படி அந்த பெண்ணால் ஏற்றுக்க முடியும்? அப்போ அவங்க அப்பா எவ்வளவு மனசு விட்டு பேசியிருக்கணும். இந்த மாப்பிள்ளை இல்லைன்னா என்ன, ஒன்றும் குடிமூழ்கி போயிடாது, இந்த வாழ்க்கை இல்லைன்னா ஒன்றும் குடிமுழுகாது, நீ எடுக்கிற முடிவு சரியா இருக்க பட்சத்தில் தூக்கி போட்டு வாமா, எதா இருந்தாலும் நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை அந்த பெற்றோர்கள் கொடுத்துருக்கணும். அதுக்கு முக்கியமா அவங்க ஃபர்ஸ்ட் மனசு விட்டு பேசியிருக்கணும். நான் இருக்கேன், பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த தைரியம் மட்டும் இருந்ததுன்னா கண்டிப்பா ரிதன்யா இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். இங்க பெத்தவங்களை நான் குறை சொல்ல விரும்பல. ஆனா அதே சமயத்துல மனதளவுல பிள்ளைகள் சிரமத்தில் இருக்கும்போது பெத்தவங்க தான் நம்பிக்கையாகவும் இருக்கணும், நம்பிக்கை கொடுக்கணும். மற்ற யார் தர நம்பிக்கையை விட பெத்தவங்க தரக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய பலமா அமையும். அது எந்த சூழ்நிலையிலும் இந்த மாதிரி ஒரு தவறான முடிவை எடுக்க வைக்காதுன்னு நான் நம்புறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.